அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் ஒரு 3 செய்தி கொடுத்து பார்க்கலாம். இந்த ஒரு ட்விட்டெல்லாம் வந்து பாருங்கள், அந்த பயம் இருக்கட்டும், அந்த பயம் இருக்கட்டும், அந்த பயம் இருக்கட்டும் சொல்லி நாம் தமிழர் கட்சிக்காரங்க இது மாதிரி ட்விட்டே வந்து போட்டுருந்தாங்க. என்னடா இப்படி ஒரு ட்விட் போடுறாங்களே அப்படின்னு சொல்லி நானும் ஆர்வம் போய் பார்க்க போனேன். அங்கே பார்த்தா நம்ம அமைச்சர் வந்து விஜய் பாலாஜி அவர்கள் அவர் வந்து ஈரோட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து வர்றாரு. பேக் கொடுக்குறாருன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து வர்றாரு. உடனே செய்தியாளர் போய் என்னங்க சீமானா யாருன்னு கேட்டிங்களே, சீமானுடைய தம்பிகள்லாம் சீமானா இவர் தான் சொல்லி உங்களை தான் மக்களுக்கு யாருன்னு தெரில அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிருக்காங்களே, உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கும்போது அண்மையில் சீமான் யார் என்று விஜய் பாலாஜி கூறிய விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சியினர் எதிர்வினையாற்றி வருவது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளிக்கவில்லை. ஓட்டம் அப்படின்னு சொல்லி ஐயோ நான் இங்கெல்லாம் பேட்டி கொடுக்க மாட்டேங்க, நான் இங்கெல்லாம் பேட்டி கொடுக்க மாட்டேன், எங்கே பேட்டி கொடுப்பீங்க, நான் வந்து அங்கே ஒரு ஃபங்க்ஷன் போயிடுறேன், எல்லாம் அங்கே வந்துடுங்க, நான் வந்து இங்கே வந்து பேட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மனுஷன் ஓடுறாரு. அதனால தான் அந்த பயம் இருக்கட்டும் சொல்லி நாம் தமிழர் கட்சிக்காரங்களாம் வந்து போட்டிருக்காங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த வடிவேலு வந்து ஏரியா கோடா அப்படின்னு பாரு. அப்புறம் 3 மணி ஆயிடுச்சு, நான் சண்டை போடுற மூடு இல்லை, அன்னத்தில் கை வைக்கும்போது யாரோட கன்னத்தில் கை வைக்க மாட்டேன் பாரு. அப்புறம் வீட்டுக்கு போனோடனே அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பதில் சொல்லியிருக்கலாம், ஆனால் என்ன பதில் சொல்ல முடியாது. அந்த பதில் சொல்ல முடியாத அளவுக்கு நாம் தமிழர் கட்சிக்காரங்க சீமான் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. அதிகார திமுறில், ஒரு ஆணவத்தோட திமுறில் சீமான் யாருன்னு கேட்குறாரு. சீமான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும், ஆனால் இவரை தான் யாருக்குமே தெரியல அப்படிங்கிறத இந்த ஒரு வாரமாக நாம் தமிழர் கட்சிக்காரங்க. ஆனால் இடுமான கார்த்தி சாட்டை எல்லாமே இப்போ கூட பாருங்கள், சாட்டை சேனலில் ஈரோடு கிழக்கு மக்கள்கிட்டே போய் இவர் யாருன்னு தெரியுமா அப்படின்னா யாருக்குமே தெரியல. இவர் ஒரு அமைச்சருங்க, தாவைக்கு அமைச்சருங்க அப்படின்னா அப்படியா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. இப்போ இவரை யாருக்குமே தெரில. ஆனால் இவர் அராஜகத்தில், ஒரு ஆணவத்தில், திமுறில், பதவி கிடச்ச அந்த திமுறில் வந்து என்ன பேசுகிறாரு. சீமான் எம்எல்ஏவா எம்பியாக இருந்தால் தான் பதில் சொல்லுவார். என்னென்னா சீமான் அவர்கள் வந்து நம்ம வந்து ஒரு எம்எல்ஏ எம்பி இல்லையா, அதனால் அந்த வந்து நம்மளை வந்து விமர்சனம் பண்ணுறானா. இவர் என்ன எம்எல்ஏவாக இருக்காரா எம்பியாக இருக்காரா, நான் எம்எல்ஏ எம்பிக்கு தான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஆணவத்தில் வந்து பேசினார். அது எப்படி இருக்குன்னா, ஜனநாயக நாட்டில் ஒரு சாதாரண குடிமகனு கேட்டால் கூட பதில் சொல்லணும். ஆனால் அதான் எதுவுமே தெரியாத உங்களுக்கு, எதுவுமே தெரியாதனால தானே இவங்க வந்து இப்படி பேசிட்டு அலையிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போது நம்ம ஆளுக பூரா நிறையா பேர் வச்சு செய்ன்னு செஞ்சனால சரி இப்போ என்ன பண்ணுறது, சரி ஓகேங்க சீமான் இந்த பிரச்சனை எனக்கு வேணாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டார். அவ்வளோதான். அதை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. என்னென்னா சீமான் அவர்கள் தாவேக அரசை வந்து ஒரு திராணியற்ற அரசுன்னு சொல்லி விமர்சிச்சிருந்தார். அந்த அம்பேத்கர் சிலையை வந்து திறக்க முடியல, 2 சாதிக்கான சண்டை இருக்குது, அதை பேசி தீர்த்து அதை திறக்க முடியாத திராணியற்ற அரசுன்னு சொல்லி ஆனால் சீமான் விமர்சனம் வந்து வைக்கிறார். அதுக்கு தான் அந்த கேள்வியை கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் தான் இவர் இப்படி பண்ணிருந்தார். இன்றைக்கி வந்து இந்த பிரச்சனை வந்துச்சு. சீமான் யாருன்னு கேட்டார். நம்ம வந்து உங்கள் தலைவர் விஜய்கிட்ட கேளுங்கப்பா, அவர் தான் சீமானை வீட்டுக்கு வந்தார், அவர் முதலமைச்சர் ஆகும்போது பல தலைவரை சந்திக்கும்போது அதில் முக்கியமான தலைவராக சீமானை போய் சந்தித்தார், அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் சொன்னால இன்றைக்கி என்ன பண்ணுறாருன்னா, சரி இந்த பிரச்சனை வேணாம், நம்ம சீமான் யாருன்னு கேட்டால் தப்பு தான் அப்படிங்கிற அளவுக்கு அவரே வந்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த விஷயத்தை நம்ம வந்து அப்படி தான் எடுத்துக்கணும். அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்காரங்க போட்டுக்கதை பார்க்கும்போது அந்த அளவுக்கு தான் இருக்குது. சரி, அடுத்த செய்தி என்ன அப்படின்னா, அந்த கரடியே காதி துப்புறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருப்போம். எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா, 23ஆம் புலிகேசி படத்தில் அந்த வடிவேல் என்ன பண்ணுவாருன்னா, அம்பை வந்து இவர் கரடியை வந்து எப்படியாவது வந்து நம்ம வந்து அம்பு எஞ்சிடணும், ஆனால் முடியாது, கரடியை கார் துப்பிட்டு போகும் பார்த்தீங்களா. அதே மாதிரி சுச்சுவேஷன் தான் ஜனநாயகன் படத்தை நம்ம எல்லாருமே பார்த்தோம். நான்லாம் பார்த்தேன், 200 ரூபா டிக்கெட் கொடுத்து திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய ஆர்த்தி கிராண்ட் காம்ப்ளெக்ஸில் வந்து பார்த்தேன். பார்க்கும்போது கண்டிப்பாக என்னையெல்லாம் கதற வச்சுச்சு அந்த படம். அப்படி ஒரு படத்தை தான் அந்த படம் உண்மையாலுமே சொல்லப்போனால் அந்த படம் ஒரு குப்பை. இப்போ என்னென்னா அந்த படத்தை குப்பைன்னு நம்ம சொன்னால் இவங்க என்ன சொல்கிறாங்க, விமல் அப்படிங்கிறவனுக்கு அவன் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளன், சீமானுடைய ஆதரவாளன், விஜய் வந்து அவனுக்கு பிடிக்கா அதனால தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னான். இன்றைக்கி என்னென்னா விஜயுடைய ஆதரவாளரே தாவேக்காவுடைய மிகப்பெரிய ஒரு செம்பு அந்த பிஸ்மி என்ன போட்டிருக்கான் பாருங்கள், பருத்தி மூட்டை எதுக்கு குடவுன்லேயே இருந்திருக்கலாம். அப்போ படம் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். ஐயோம்பாங்க. ஆனால் படம் ஆக்சுவலாக அப்படி தான் இருக்குது. 3 மணி நேரம் படம் உட்காந்து பார்க்கவே முடியலை, ஒரே பில்டப்பாக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு சீனே வந்து தேவையில்லாத சீனு. ஃபஸ்ட் சீன் நிழல் ரவி வந்து வர்றாருங்க. ஒரு ஊர் மக்கள் போலீஸ் நிழல் ரவி, ஊர் மக்கள்லாம் ஓட்டு போடாமல் இருக்கிறாங்க, ஓட்டு போட போகலை, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக வர்றாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சாதி சண்டை இருக்குங்க, இங்கே ஓட்டு போட்டால் எங்கள் கைகாலெலாம் வந்து வெட்டிடுவாங்க, அந்த மாதிரி இங்கே சாதி பிரச்சனை இருக்குது அப்படின்னு. உடனே அதை தீர்க்காமல் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படி தான் இது மாதிரி வந்து விஜய் வெற்றி கொண்டான்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தார், அவரை வந்து மனசில் வச்சுக்கோங்க, அப்போது உங்களை யாராவது
இந்த மாதிரி தடுத்தாங்க, சாதி பிரச்சனை இது வந்துச்சுன்னா வெட்டுங்க அப்படின்னு சொல்லி சம்மந்தம் இல்லாத கதைகளை ட்ராக் ரெக்கார்டு ஓட்டுறேன்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு ஒரு பில்டப் கொடுக்குறேன்னு சொல்லி படமே ஒரு பில்டப் படமே இன்னும் சொல்ல போனால் எந்த இடத்துலையுமே ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி இல்லை, ஒரு காமெடி இல்லை, எதுவுமே இல்லை, படமே வந்து ஒரு போரு. அதுவும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் சண்டை தான். வந்து வெட்டிக்கிட்டே இருப்பார். ஏன் இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க? குழந்தைங்கள்லாம் கூட்டு போகக்கூடாதுங்கிறாங்கன்னா ஒரே அப்படியே தலையை வெட்டி ரெண்டாக அப்படி போகும். ஆவுன்னா வந்து சொருவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒன்லி வந்து பில்டப் தான். ஆனால் சில காட்சிகள் என்ன அப்படின்னா திமுக வாரிசு அரசியல் பற்றி பேசிட்டாங்க, திமுகவுடைய ஊழல் பற்றி பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க கொண்டு போகிறாங்க. ஆக்சுவலாக படமே ஒரு குப்பை. அந்த குப்பை படத்தில் எதை சொல்லியிருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தை பிஸ்மியே என்ன சொல்கிறாப்புல, பருத்தி முட்டை குடவுன்லேயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இதில் விஷயம். இதில் சாட்டை துரைமுருகன் வந்து என்னையா இந்த அடி அடிக்கிற அப்படிங்கிற அளவுக்கு போட்டு உரின்னு உரிச்சு வச்சுருந்தாப்புல. அந்த படத்துக்கு ரிவ்யூ சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் ஐயோயோ மதன் கௌரியிலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையுமே வச்சு செஞ்சுருந்தாப்புல. அப்போது இந்த இடத்துல படம் வந்து அட்ரு ஃப்ளாப்புங்கிறத கரடியே காரி துப்பி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, அடுத்த செய்தி சீமான் அவர்கள் வந்து நைனா நாகேந்திரன், சரத்குமார் அவர் இருக்க மேடையில் போய் பேசுகிறார் அப்படின்னு தாவகக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சீமான் அவர்கள் பாஜகவோட கூட்டணி போகிறாரு அப்படிங்கிறாங்க. அதில் கூட ஒருத்தன் வந்து என்னையெல்லாம் டேக் பண்ணி, என்ன விமல் நைனா நாகேந்திரன் சீமான் மாமாங்கிறாரு, நம்மெல்லாம் ஒரே ரத்தம், நம்மெல்லாம் தமிழர்கள் அப்படிங்கிறாரு. சீமான் அவர்கள் வந்து கொள்கை கோட்பாடெலாம் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஒன்றாவது படிக்கும்போது இருந்த சப்ஜெக்ட் நம்ம 12வது வந்ததுக்கப்புறம் படிக்க முடியுமா அப்படின்லாம் கேட்குறாரு. அப்போ கூட்டணி போயிடுவாரா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சீமானை இடைத்தேர்தல் ஜெயிக்கணும், அதுக்கு அவர் என்ன பண்ணாலும் நாங்கள் ஆதரிப்போம், அவ்வளோதான் முடிஞ்சு. நாம் தமிழ் கட்சிக்காரன் எல்லாம் அந்த சுச்சுவேஷனுக்கு தான் வந்துட்டான். 5 வருஷமாக சீமான் அவர்கள் நிரூபிச்சிட்டாரு. இவங்க அப்படி தான் சொல்லிட்டே இருப்பாங்க. 2016லையும் சீமான் வந்து பாஜகவோட கூட்டணினாங்க, 2019லையும் சொன்னாங்க, அப்புறம் 2021லையும் கூட்டணி, 2024 எல்லா இடத்துலையும் பாஜகவோட பி டீம் சீமான் சொல்லிட்டே இருந்தாங்க, 2026ல் திமுகவோட பி டீம்னாங்க. நாங்கள் இந்த 5 வருஷமாக சீமானை வந்து பார்த்துட்டோம். சீமான் அவர்கள் ஒருபோது யார்கிட்டையும் வந்து ஒரு கூட்டணிக்கு அதுக்காக போல் கொண்ட கொள்கை மாறாமல் தான் இருக்கார். இப்போ இந்த இடைத்தேர்தலில் ஜெயிக்கணும், அதுக்கான சீமான் வந்து என்ன பண்ணாலும் சரி பொது வேட்பாளராக தான் நிற்க போகிறாருங்கிறதா கன்ஃபார்ம். அவர் அதுக்காக என்ன இது பண்ணாலும் சரி நாங்கள் வந்து ஆதரவு கொடுப்போம்டா, நீங்கள் கதறிக்கிட்டே உட்காருங்கடா. நீங்கள் வந்து திமுகவோட பி டீம் சொல்லுங்கள், ஸ்டாலினை சந்திச்சோன்னே, இல்லை வந்து சரத்குமார் அவர்களே நைனா நாகேந்திரனே மாமா. அவர் நைனா நாகேந்திரன் என்ன பண்ணுறாருன்னா, மாப்பிள்ளை தேர்தலுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சுன்னா கிழமை வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை அவர் ஆசைப்படுறாரு. அதை சொன்னதை அதை வச்சுட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி இவங்க பேசுகிறாங்க. இருக்கட்டும், இவங்க பேசினா நாம் தமிழ் கட்சிக்கார ஒவ்வொருத்தனுக்கும் இவனுங்களுக்காகவாது சீமான் வந்து ஜெயிச்சு உள்ளே போண்டா இந்த இடைத்தேர்தலில். இப்படி இவங்க நம்மளை அசிங்கப்படுத்தினாங்க. இல்லை, நம்ம எந்த தப்பும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. இவங்க மாதிரி நம்ம போலி வாக்குறுதி கொடுத்தப்பா 10 லட்சம் கோடி கடன் இருக்குதுங்க, ஆனால் போலி வாக்குறுதி 2000 ரூபா கொடுக்குறேன், 6 சிலிண்டர் கொடுக்குறேன், அதுவும் அன்னபூர்ணா அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸு, 200 யூனிட் மின்சாரம் எல்லாம் சொல்லிட்டு எதுவுமே செய்யலை. அப்போ எதுவுமே செய்யலை. 10 லட்சம் கோடி கடை இருக்குது, செய்ய முடியாது தெரிஞ்சோ இவங்க போலி வாக்குறுதி கொடுத்துட்டு வர்றாங்கன்னா, கொடுத்துட்டு வந்துட்டு நாம் தமிழர் கட்சி இப்படி எள்ளி நகையிறாங்க. ஒரு எம்எல்ஏ கூட இல்லை சீமான்லாம் யார் அப்படிங்கிற அளவுக்கு போகுதுன்னா, சீமான் இந்த இடத்தை ஜெயிக்க அவர் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாலும் சரி, அதிமுகவோட ஸ்டாண்ட் எடுத்தாலும் சரி, இல்லை பாஜகவோட ஸ்டாண்ட் எடுத்தாலும் சரி, இல்லை வேறு எந்த ஸ்டாண்ட் எடுத்தாலும் சரி, கண்டிப்பாக திமுக தவிர மற்ற எந்த ஸ்டாண்ட் எடுத்தாலும் சரி ஒரு நாம் தமிழர் கட்சி வேலை பார்ப்பான். நீ வந்து கதறிட்டே கடை, நீ இந்த கதறில் தான் எங்களுக்கு வந்து வேணும். நீ வந்து எப்படி நாம் தமிழர் கட்சி எள்ளி நகையாடுற, ஒரு சீட்டு கூட இல்லை, அதுக்காவது இடைத்தேர்தலில் அண்ணன் அம்பாசமுத்திரத்தில் பொது வேட்பாளர் நின்று அவர் ஜெயிச்சு வந்து உள்ளே போய் ஒரு நேரத்துலையும் உங்கள் விஜய் அவர்களை உங்கள் தளபதியை கேள்வி கேட்க போகிறாரு. அவர் கேள்வி கேட்க வைக்கணும். அப்போ தான் நாம் தமிழ் கட்சிக்கார ஒவ்வொருத்தரும் என்னது எம்எல்ஏ பாத்தியாடா கட்சி தலைவர் சீமான் வந்து எம்எல்ஏவாக இருக்கார் அப்படின்னு சொல்லி நாங்கள் பெருமையாக சொல்லுவோம். இந்த இடைத்தேர்தலில் கண்டிப்பாக சம்பவம் இருக்குது. இந்த குதிரை பேர விவகாரம் அதிமுகவிலேருந்து உங்கள் கட்சியில் வந்து சேர்ந்து அந்த விவகாரத்தினால இடைத்தேர்தல் தள்ளி போயிட்டுருக்குது. ஜூலை மாதம் இந்த மாதம் முடிகிற வரை இடைத்தேர்தல் அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வந்து இடைக்கால தடை இருக்குது. ஆனால் ஆகஸ்ட் மாதம் வரும்ல, ஆகஸ்ட் மாதத்தில் இடைத்தேர்தல் வரும்ல, இடைத்தேர்தலில் உங்களுக்கு இருக்குது சம்பவம். நீங்கள் நைனா நாகேந்திரனை சந்தித்த உடனே நாங்கள்லாம் தமிழர்கள் ஒரே ரத்தம் தான், அதில் எந்த வேறுபாடும் இல்லை. அப்போ நீங்கள் இப்படி பரப்ப எங்களுக்கு என்ன சீமான் என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் ஆதரிப்போங்கிறத சொல்லிவிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.